வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆரஞ்சு தோல் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு ஒரு பொடி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நல்லா அப்படியே ஒரு டேஸ்ட் வந்து அந்த சாத்தில் லைட்டாக போட்டு சாப்பிட்ணும், ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பொடியை வந்து நீங்கள் சப்பாத்தியில் போட்டு பிசையலாம், பூரியில் போட்டு பிசையலாம். இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஆரஞ்சு ஸ்கின் இருக்குங்களே, அந்த தோல் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னு வந்து ரொம்ப நாள் அழகாக இருக்கணும், சுருக்கம் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த பொடி பண்ணி சாப்பிடுங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த தோலை காய வச்சுட்டு டீ போட்டு அப்பப்போ டீ போடும்போது கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது. வாங்க எப்படி பொடி பண்ணலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், இப்போது நம்ம ஒரு இரும்பு பாண்டி வச்சுருக்கோம். அதில் வந்து நான் இந்த கரண்டியில் 2 கரண்டி போடுறேன். சின்ன கரண்டி தான், 2 ஸ்பூன் ஆயில் தான் பிடிக்கும். ஸோ ஒரு 5 ஸ்பூன் ஆயில்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த தோலை வந்து சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு பிச்சு வச்சுக்கணும், சரிங்களா? அலம்பிடுங்க, ஏன்னா டஸ்டெல்லாம் இருக்கும். அலம்பிட்டு நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டிங்கன்னா அது நல்லா ப்ரௌன் ஆகும். லைட்டாக அந்த எண்ணெய், அதாவது என்ன சொல்கிறது, மொறுன்னு ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட சாய்ஸ் தான் எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிறீங்கன்றது. 3 சின்ன பழத்தோட தோலை இந்த மாதிரி பிச்சு எடுத்திருக்கேன் நான். அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை மாதிரி நல்லா அது பாருங்கள், எப்படி நான் மொறுன்னு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காயறதா, அதில் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டேன். வெந்தயம் பொரிஞ்ச உடனே நம்ம எவ்வளோ புளி வச்சுருக்கோமோ அந்த புளியை சேர்த்துக்கணும். காரம் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த புளியும் அந்த தோலையும் பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சமாக போட்டு சாப்பிட போகிறோன்றதுனால கொஞ்சம் ஒரு தூக்கலான காரம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் குண்டு மிளகா வந்து ஏற்கனவே கொஞ்சம் காரமாக இருக்கும், இதை போட்டு நல்லா மொறுன்னு வறுத்துருக்கேன். ஒரு 10 மிளகா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு போட்டு வறுத்து எடுத்திருக்கேன். இது ஆறின உடனே மிக்சியில் நம்ம தண்ணிலாம் சேர்க்காமல் பொடி பண்ணணும், சரிங்களா? இப்போ நான் பொடி பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து அதுக்கு தேவையான உப்பை போட்டிருக்கேன், கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போகிறோம். இதை நல்லா மிக்சியில் இன்னும் ஒரு ஓட்டிட்டு எடுத்து வச்சிங்கன்னா நம்மளோட சுவையான கமலா ஆரஞ்சு பொடி ரெடி ஆகிடுத்து. வாங்க சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. இட்லி தோசைக்கெலாம் எண்ணெயே போட வேணாம், அப்படியே தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி பூரிக்கு போட்டு பிசைஞ்சு பாருங்கள், மசாலா சப்பாத்தி பூரி சாப்பிட்டு தந்தோத்தம் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா பொடி ஐட்டம்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். கொள்ளு பிரண்டை பொடி, பருப்பு பொடி, அந்த மாதிரி நிறையா பொடிஸ் இருக்குது. கருவேப்பிலை பொடி, எள்ளு பொடின்னு. இந்த பொடியெலாம் உங்களுக்கு தேவைன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் வரும், அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சப்ளை பண்ணுறேன். உங்கள் பேராதரவுக்கு நன்றி சொல்லிவிட்டு எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.